வணக்கம். நான் கோயம்புத்தூர் திருமூலர் சித்தர் பீடம் சிவராஜ யோகி பேசுகிறேன். இப்போது திருமந்திரமும் வேறு சில நூல்களோட ஒப்பீடு. திருமந்திரம் நிறைய புத்தகங்கள் இருக்குது, யூடியூப் சேனல் இருக்குது, அது வழியாக அறியலாம். ஆனால் அது ஒரு ஒப்பீடு செய்து படித்தா இன்னும் நிறைய விஷயங்கள் தெரிய வரும். அப்போ என்னாச்சுன்னா சக்திபாத் யோகா, சட்சக்கர நிறுவனம் போன்ற நூல்களை படித்துவிட்டு அதன் பிறகு திருமந்திரத்தை படித்தால் சட்சக்கரத்தின் நிறுவனத்தில் என்ன இருக்கிற அதை விட அதிகமான தகவல்கள் திருமந்திரத்தில் இருக்குது நமக்கு தெரிய வரும். இதேமாதிரி உங்களுக்கு சைவ சித்தாந்த கருத்துக்கள் அதில் இருக்கின்றன, சித்த மருத்துவ கருத்துக்கள் இருக்கின்றன, காயகல்ப பயிற்சிகள் அதில் இருக்கின்றன. இப்படி பல விஷயங்கள் அதில் இருக்குது. ஒரு கம்பேரிட்டிவ் ஸ்டடி செய்தால் தான் அது நிறைய விஷயங்கள் புரிய வரும். இப்போ உதாரணமாக சரயோகாவும் திருமந்திரமும் ஒரு ஒப்பீடு செய்து பார்க்கும்போது சரயோகா நூல்கள், இந்த சரயோகாவில் ஞான சரநூல் இருக்குது. ஆனால் இங்கே யோக சரநூல், அடுத்தது வர்ம சரநூல் இருக்குது. அதெல்லாம் ரொம்ப அட்வான்ஸ்டு. அதில் கூறக்கூடிய தகவல்களை விட அதிகமான தகவல் திருமந்திரத்தில் இருக்குது. அதை தெரியப்படுத்துக்கு தான் திருமந்திரமும் சரயோகமும் ஒரு ஒப்பீடு என்ற தலைப்பில் சில பயிற்சிகள் அப்லோடு செய்து கொண்டிருக்கிறேன். அதன் ஒரு பகுதியை தான் 774வது பாடல், திருமந்திரம் 774வது பாடலில் நிறைய விஷயங்கள் அது சொல்கிறாங்க. அதாவது உயிர்ப்பு, நம்ம ப்ரீத்திங் செய்யக்கூடிய எண்ணிக்கை குறைந்தால் ஆயுஸ் பெருகும். எண்ணிக்கை குறைந்தாலும் குறைஞ்சால் அது சொன்னால் அது எண்ணிக்கை குறையும். ஆனால் லென்த் ஆஃப் ப்ரீத்திங் வில் இன்க்ரீஸ். பிராணாயாமத்தை பொறுத்தவரைச்சில் என்னாச்சுன்னா சாதாரண ப்ரீத்திங்னா இன்ஹேல் எக்ஸேல் ரெண்டும் ஒரே மாதிரி நடக்கும். பிராணாயாம பயிற்சியில் என்னாச்சு, இன்ஹேலை விட எக்ஸேல் டபுள் டைம் எடுக்கும். அப்போ அந்த டைம் லென்த்து கூடுது, நம்பர் ஆஃப் ப்ரீத்திங் கம்மியாகுது. இப்போ 21,600 தடவை சுவாசம் பண்ணால் அவன் 120 வருஷம் வரை இருப்பான். அதோட கம்மியாக எண்ணம் கம்மியாகணும், லென்த்து இன்க்ரீஸ் ஆகணும். அப்போ அதிக நாள் வாழ்ந்துருப்பாங்க. அப்போ இந்த டெக்னிக் கடலில் டர்ட்டில் அப்படி தான் செய்யுது. டர்ட்டில் நிகழ் செய்து ரொம்ப நேரம் அப்படி உள்ள வச்சு மெதுவாக ஸ்லோ எக்ஸலேஷன் 500 வருஷம் வரை இருக்குது. அப்போ அதே மாதிரி இந்த ப்ரீத்திங் பேட்டர்னை மாற்றி அமைத்தால் ரெடியூஸ் தி நம்பர் ஆஃப் ப்ரீத்திங், இன்க்ரீஸ் த லென்த் ஆஃப் தி ப்ரீத்திங், அப்படி செய்யும்போது ஆயுஸ் பெருகும். அதை தான் அவர் இந்த பாட்டில் சொல்கிறாரு. அது மாத்திரமல்ல, இது டெப்த் ஆஃப் ப்ரீத்திங், அதாவது 12 இன்ச்சு ப்ரீத்திங்னு ஒன்று இருக்குது. 12 இன்ச்சு ப்ரீத்திங்னா ஏதாவது 8 அங்குலத்தை தங்க வச்சு 4 அங்குலத்தை விட்டால் அவங்க லைஃப் 100-120 வருஷம் வரை இருக்கலாம். அதே சமயம் இழுக்கிறது 12 அங்குலம் இழுத்துட்டு அதை 4க்கு பகரம் 5 அங்குலம் வெளியே விட்டால் ஆயுசு குறையும், 6 அங்குலம் வெளியே விட்டால் ஆயுசு குறையும், இவ்வாறு ஆயுசு குறையும். அப்போது நம்பர் ஆஃப் ப்ரீத்திங்னுள்ள இது ஒன்று சரயோகாவில் இருக்குது. அதுபோக டெப்த் ஆஃப் தி ப்ரீத்திங், அதாவது இன்டென்சிட்டி ஆஃப் ப்ரீத்திங். இப்போ இன்டென்சிட்டி ஆஃப் ப்ரீத்திங்கை தான் அவங்க இன்ச்சு 12 அங்குல ப்ரீத்திங்னு சொல்கிறது. அங்குலம் இன்ச்சு யூஸ் பண்ணுறது, அது டெப்த்து இன்டென்சிட்டி. அப்போ என்ன மேட்டர்னா, இங்கே அங்குலம் 12 அங்குலம் மூச்சை உள்ளே எடுத்து 4 அங்குலம் வெளியே விட்டால் அவங்க லைஃபு 120 வயசு வரை இருக்கும். அதே சமயம் 12 அங்குலம் இழுத்துட்டு 5 அங்குலம் வெளியே விட்டான்னா அது லைஃபு குறையும், 6 அங்குலம் வெளியே விட்டால் லைஃபு குறையும். அப்போது உள்ளே தங்குறது அந்த ஏரில் வைட்டல் எனர்ஜி 8 அங்குலமாக இருந்தால் ஃபுல் லைஃப். 8 அங்குலம் உள்ள தங்கணும். 4 அங்குலம் வெளியே போயிட்டு 8 அங்குலம் தங்கினால் ஃபுல் லைஃப் ஸ்பேன் ஃபுல். அதே சமயம் அவங்க தெரியாமல் டியூ டு ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரெயின் இல்லாத 4 அங்குலம் வெளியே விடுறது பலாட்டு 5 அங்குலம் வெளியே விட்டால் லைஃப் குறையும், 6 அங்குலம் வெளியே விட்டால் லைஃப் குறையும், இல்லை 4.5 அங்குலம் 5.5 அங்குலம் விட்டால் லைஃப் குறையும். அப்போ எவ்வளவு லைஃப் குறையும்? ப்ரீத்திங்கை ஃபாஸ்ட்டாக விடுறதுனாலையோ அல்லது இன்டென்சிட்டியில் இன்ச்சு ப்ரீத்திங்கில் 4 அங்குலத்துக்கு அதிகமாக எவ்வளவு வெளியே விட்டால் லைஃப் எப்படி குறையும், எந்த அளவுக்கு குறையும்னுள்ள அளவு திருமந்திரத்தில் இருக்குது. சரயோகாவில் இப்படி வயசை பற்றி சொல்லலை, ஆயுசு குறையும்னு உள்ள ஒரு தகவல் தான் இருக்கே தவிர திருமந்திரத்தில் கரெக்டு ஒரு கால்குலேஷன், இவ்வளோ இன்ச்சு போனால் என்ன லைஃப்
அப்படின்றது 100 வயசுலேருந்து 80 வயசு 60 வயசு கடைசியாக 25 வயசு வரை வாழக்கூடிய ஆள்கள் எப்படி ப்ரீத்திங் பேட்டர்ன் ராங்காட்டு இருக்குது, அந்த ப்ரீத்திங் பேட்டர்ன் ராங்காக இருக்குதுன்னு தகவல் திருமந்திரத்தில் சொல்லப்படுகிறது. இந்த தகவல் இதனால் என்ன பிரயோஜனம்னா இதை தெரிந்து கொண்டால் ப்ரீத்திங் பேட்டர்னை மாற்றினால் பிராணாயாமப்படியும் சரயோகாப்படியும் திருமந்திரம் சொல்லக்கூடிய ஒரு உபதேச அடிப்படையிலும் நம்முடைய ப்ரீத்திங் பேட்டர்ன் லென்த் ஆஃப் ப்ரீத்திங் அண்ட் நம்பர் ஆஃப் ப்ரீத்திங்கை ரீமாடிஃபை பண்ணி அதை ரீமாடல் பண்ணி ரீபேட்டர்ன் செய்தால் அந்த லைஃப் ஸ்பேனை அதிகப்படுத்த முடியும். அப்போ இதுக்கு வேண்டி பல ஆராய்ச்சிகள் அமெரிக்காவிலையும் இந்த சரயோகாவை பற்றி ஆராய்ச்சிகள் பண்ணி சரயோகாவில் இருக்க எல்லாம் ரொம்ப கரெக்டான தகவல் தான் சொல்கிறாங்க. அது மாத்திரம் இல்லை, மனுஷனுக்கு 160 வயசு வரை வாழ்வது எப்படின்னு உள்ள ரிசர்ச்சஸ் போயிட்டுருக்கு. ஏன்னா ரிசர்ச் அது போகுது. அந்த இந்தியாவில் ஒரு ராஜா காயகல்ப பயிற்சி இதே மாதிரி ஆயுஷ் இதெல்லாம் பரீட்சை எல்லாம் பண்ணி 160 வயசு வரை வாழ்ந்து காமிச்சார். அதற்கு பிறகு தான் ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்காரங்கெல்லாம் உலக அளவில் லைஃப் ஸ்பேன் 160 வயசு எப்படி பண்ணுறதுன்னு உள்ள டெக்னிக்கை அவங்க யோசனை பண்ணி இந்திய காயகல்பத்துக்கு போட்டியாக ஒரு வெஸ்டர்ன் காயகல்பமும் உருவாக்கி ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க. அது ஓரளவு அவங்க வெற்றியும் கண்டிருக்காங்க. ஸோ அந்த முறையில் திருமந்திரத்தின் இதில் ப்ரீத்திங் ரீபேட்டர்ன் பண்ணுறதும் இந்த லைஃப் ஸ்பேனை மாற்றி அமைக்க முடியும் என்ற விளக்கம் உள்ளது. இப்போ இதில் என்னாச்சுன்னா 80 வயசு வரை வாழக்கூடிய ஆட்கள் எந்த மாதிரி ப்ரீத்திங், 62 வயசு வரை வாழக்கூடிய ப்ரீத்திங் பேட்டர்னை பற்றி திருமந்திரத்தில் விளக்குகிறார். ஏறிய ஆறினில் 80 சென்றிடும், தேறிய எழில் சிறக்கும் வகை எண்ணில் 6 ஒரு